சக்திவேலும் முத்துவேலும் வந்து கோமதி கையில் வச்சிருக்க கிஃப்ட்டை பார்த்து சொல்கிறாங்க, இவன் ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கான், அதை வந்து ஆத்தாக்கு கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. அந்த வந்து தடுக்கிற விதமாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த அப்பத்தாவே வந்து கூப்பிட்றாங்க, கோமதி மாமா பேர பிள்ளைங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி மருமனை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஒன்றும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் பாண்டியன் கோமதியும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நிறைய தடவை இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது கூட சொல்கிறாரு சக்திவேலு, இவங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் நான் ஆளை கூப்பிட்டு வரலன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல தேவையில்லை நாங்களே கூப்பிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபரை கொண்டு வராங்க. இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெறுப்பாகிறாரு சக்திவேலு. சக்திவேலு என்ன சொல்கிறாரு, இவங்க போட்டா நாள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்களே போல், சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க போலன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கோவம் அடைகிறாங்க. அதுக்கு கூட கோவம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, என்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி மெயினான கிஃப்ட்டுன்னு சொல்லி கொண்டு வராரு கதிர். அந்த கிஃப்ட்டை திறந்து பார்க்கும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த அப்பத்தாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து கட்டி பிடிச்சி அந்த அப்பத்தா வந்து அழுகுது. எவ்வளோ நாள் ஆச்சு இவரை பார்த்து. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபோட்டோ கூட வந்து யாரும் அவங்க வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கிடைய ஹைலைட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.